ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்மளுடைய சேனலில் ஐபிஓ, ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டிங், ட்ரேடிங் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு நம்ம வந்து ஒரு கிவ் அவேவாக வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவும் ப்ளஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இணையுங்க. அண்டு நம்ம வந்து சேனலில் போடுற எல்லா கண்டென்ட்டுமே வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைடு. ஸோ இது வந்து எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்காக என்னுடைய நாலேஜை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கூடயும் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒன் ஆஃப் த ஐபிஓ பற்றி தான் பார்க்க போதும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற எல்லா ஐபிஓ பற்றியுமே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் எதனாச்சும் வீடியோ மிஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உடனே பார்த்துட்டு நம்ம வீடியோவும் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னைக்கான கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ளை எஸ்பிஎஸ் ஏவியேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஐபிஓ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போதும். இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஏவியேஷன் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐபிஓ. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ கிடையாது. இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. கம்பெனியோட ஓவர்வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃப்ளை எஸ்பிஎஸ் ஏவியேஷன் லிமிடெட் இவங்களோட இன்னொரு வந்து மேஜர் ஃபார்மலி நேம் வந்து என்னன்னாக்கா ஃப்ளை எஸ்பிஎஸ் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து எப்பத்துலேருந்து இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 2020 ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து இருக்கு. இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்மளுடைய சென்னை, தமிழ்நாட்டில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இவங்க கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க என்னென்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க அண்டு என்னென்ன கவர்னன்ஸ் அப்ரூவல் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து நார்மல் ஒரு ஏவியேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓன் பண்ணிட்டு ஏவியேஷன் அப்படின்னாக்கா ஃப்ளைட் ஜெட்டு, ப்ரைவேட் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாமே அவங்க வாங்கி சொந்தமாக ஓன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து டிஜிசிஏ, அதாவது நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து இது பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கான லைசன்ஸ், லைக் கைண்ட் ஆஃப் இப்போ வந்து வண்டியோட பர்மிட் மாதிரி அந்த மாதிரி ஃப்ளைட்டுக்கான லைசன்ஸு அதை வந்து அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து நான் ஷெட்யூல்டு ஏர் ஆப்ரேட்டர், அதாவது என்ன அப்படின்னாக்கா இந்த இப்போ வந்து நமக்கு வந்து பஸ்ஸு, ட்ரெயினு அதெல்லாமே டைமிங் இருக்கும். இந்தந்த டைமிங்க்கு இந்தந்த பஸ்ஸு, ட்ரெயினுன்ட்டு. அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃப்ளைட்டுக்குமே இந்தந்த ஃப்ளைட்டு இந்தந்த டைமிங் அப்படின்னு இருக்கும். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி டைமிங்கில் வந்து அவங்களோட பிஸ்னஸ், அவங்களுடைய ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ரன் பண்ணாமல் ப்ரைவேட்டாக வந்து இருப்பாங்க இல்லைங்களா? ப்ரைவேட்டாக வந்து செலிபிரிட்டிஸ் இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக எப்பப்போ வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அவங்க சொல்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ப்ரைவேட் ஜெட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து இது குடுக்குறது, லீஸ்க்கு விடுறது. இதுதான் வந்து இவங்களோட பிசினஸ் ஆயிருக்கு. இத வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரை லீஸ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை லீஸ் மாடல் அப்படின்னாக்கா, இவங்க வந்து இவங்களோட ஃப்ளைட்ட வந்து ஜஸ்ட் ஃப்ளைட்ட மட்டும் தான் குடுப்பாங்க. அந்த ஃப்ளைட்ட ரன் பண்ண போற பைலட்ட குடுக்க மாட்டாங்க. அண்ட் அந்த ஃப்ளைட்டுக்கான இன்சூரன்ஸ் காஸ்ட் அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து அந்த இண்டிவிஜுவல் யார் வந்து அந்த பிரைவேட் ஜெட்ட வந்து யூஸ் பண்ண போறாங்களோ, அவங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா, இன்சூரன்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கணும். இவங்களுடைய கோர் ஆஃபரிங்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து அல்ட்ரா லக்ஸுரி அது மட்டும் இல்லாம பெரிய ஹை ஸ்பீட் ஜெட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாமே வந்து வேணுன்றவங்களுக்கு லீஸ்க்கு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர் சார்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மெடிக்கல் எவாக்குவேஷன் சர்வீசஸ். இப்போ டிராவல் கண்ட்ரி டு கண்ட்ரி விட்டு போறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து சம் மெடிக்கல் எவாக்குவேஷன்ஸ் ரெக்யர்மென்ட் இருக்கும் அவங்களுக்கு. கைண்ட் ஆஃப் வந்து ஐசியூ அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வச்ச மாதிரியான ஏர்கிராஃப்ட்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹை செக்யூரிட்டி அண்ட் டிப்ளோமேட்டிக் மிஷன், அதாவது ஒரு சில கான்ஃபிடென்ஷியல் மெம்பர்ஸ் வந்து டிராவல் பண்ண வேண்டியதா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பிரைவேட் ஜெட்ல தான் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான இதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பார்சல்ஸ் வந்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்சல்ஸுமே வந்து தனியா அனுப்புவாங்க இந்த மாதிரி பிரைவேட் ஃப்ளைட்ல. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹை செக்யூரிட்டி அண்ட் டிப்ளோமேட்டிக் மிஷன். ஓகே, இதுதான் வந்து அந்த பார்சல்ஸ் அனுப்புறது. ப்ளஸ் வந்து எதனாச்சும் வந்து ஏஜென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து யாருனாச்சும் வந்து கான்ஃபிடென்ஷியல் மெம்பர்ஸ் யாராச்சும் அனுப்பணும் அப்படின்றது எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து இதை சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ரோக்ராம், அதாவது என்னன்னா நம்ம வந்து இப்போ ஹாட் ஸ்டார், டிஸ்னி
நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ டைம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், இத்தனை டிவைஸில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த ஏர்கிராஃப்ட் கம்பெனியில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எடுத்தீங்கன்னா இயர்லி நீங்கள் வந்து இவ்வளோ ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கலாம், ஃப்ளைட்டை வந்து நீங்கள் வந்து ஓன் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லையும் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களோட ஆப்ரேஷனல் ஹைலைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களோட ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 2600 ஹவர்ஸாக இருக்கு. அதில் 1812 ஹவர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ட்ராவலில் தான் இது பண்ணியிருக்காங்க. இவங்க வச்சிருக்கிற ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹேம்பர் லெகசி 600 இது வந்து ஒரு 13 சீட்டரான ஃப்ளைட்டு, 13 மெம்பர்ஸ் மட்டும் இது பண்ணும்போது ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். இதை வந்து ட்ரை லீஸ்க்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட எம்ப்ளாயிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க கிட்ட வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஏவியேஷன் கன்சல்டண்ட்டும் வச்சு இவங்க வந்து பிரைவேட் ஜெட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட மெயின்டெனன்ஸ் பார்ட்னர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஹேர்ஒர்க்ஸ் இந்தியா இன்ஜினியரிங்காக இருக்காங்க. இந்த ஃப்ளைட்டோடைய உள்ள இருக்கிறத வந்து ஒவ்வொரு வாட்டி ஃப்ளைட்டோட இதுக்கு எல்லாமே வந்து கிளீனிங்ஸ் பண்ணுறது, அந்த கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து இந்த ஹேர்ஒர்க்ஸ் இந்தியா இன்ஜினியரிங் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட குளோபல் ரீச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 6 கண்டங்கள் 6 காண்டினென்ட்டில் வந்து இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், யூரோப், ஆஃப்ரிக்கா அண்டு நியூசிலாந்து இங்கே எல்லாருமே வந்து இவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய 70% ஆஃப் ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இன்டர்நேஷ்னலில் தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா இன்டர்நேஷ்னல் அப்படின்னும் போது ஹை காஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ இவங்களுக்குமே ஹை மார்ஜின்ஸும் வந்துக்கிட்டு இருக்கும். இவங்களோட ஐபிஓ டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து எஸ்எம்இ ஐபிஓவாக வராங்க. அண்ட் இதை வந்து என்எஸ்சியில் மட்டும் தான் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுறாங்க. அந்த இஷ்யூ சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 102.5 கோடியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான் வராங்க. டோட்டல் ஷேர்ஸ் ஆஃபர்டு வந்து 45,57,000 இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னா ₹10 பெர் ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் வந்து 210லேருந்து 225 ரூபா இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஸோ நல்லாவே இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இதை வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்டான 225 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அலாட்மெண்ட் பேசிஸில் கிடைக்கும். லாட் சைஸ் பார்த்தோன்னா 600 ஷேர் இருக்குது. ஸோ இதோடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து 225 ரூபா நம்ம போடும் பட்சத்தில் 1,35,000 வந்து நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம இதை வந்து ஒரு லாட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஈவென்ட் டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் க்ளோஸ் ஆகுறது ஆகஸ்ட் 5. அலாட்மெண்ட் ஃபைனலைசேஷன் வந்து ஆகஸ்ட் 6. அவங்க வந்து கேஷ் தரது அப்படி இல்லைன்னா ஸ்டாக்கை வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் தரது அது வந்து ஆகஸ்ட் 7 நடக்கும். ஒரு நாள் அங்கேருந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆகஸ்ட் 8 வந்து இதை வந்து என்எஸ்சி பிளாட்ஃபார்மில் மட்டும் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் அலோகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குலாம் வந்து 28.5% குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அதாவது போர்ட்ஃபோலியோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் அண்ட் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து 18.99%. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 14.2% கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ரீட்டைலர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 33%. மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 5% வந்து இது பண்ணியிருக்காங்க. இதோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களது வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 27 கோடியாக இருக்குது 2021லேருந்து 22க்கு. 2022லேருந்து 23லேருந்து 34 கோடி, 2023லேருந்து 24க்கு வந்து 106 கோடி. கிட்டத்தட்ட வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மடங்கா 4லேருந்து 5 மடங்கு கிட்ட இதுவாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 1 கோடியிலேருந்து 11.25 கோடியாக 11 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ஒர்த் அவங்களோட நெட் ஒர்த்துமே வந்து 4.5 கோடியிலேருந்து 66 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் அசட்டுமே வந்து 12 கோடியிலேருந்து 77 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னாக்கா 4.5% கிட்ட இருந்திருக்காங்க. அங்கேருந்து 13% கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து இதுவாயிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜினுமே வந்து 3.7லேருந்து 10.6 உயர்ந்திருக்கு. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 25லேருந்து 29 உயர்ந்திருக்கு. ஆர்ஓசி வந்து 19.79 அதாவது 20லேருந்து 35 உயர்ந்ததுக்கு. டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ கிட்டத்தட்ட கடன் வந்து 1.2லேருந்து 0.03 இதுவாயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கடன் கொஞ்சம் நிறைய இருந்ததுக்கு. ஏன்னா இது ஏர்கிராஃப்ட் பிஸ்னஸ்ன்றனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தேவைப்படும் இனிஷியலில். அதுக்கப்புறம் அவங்க வந்து இயரில் வந்து கடன் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட கேஷ் வச்சிருக்காங்க ஹேண்டில். ஸோ இவங்களோட வேல்யூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரண்ட்டாக வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 25.47 ரூபாயில் இருக்குது.
அத வச்சு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 28 கோடி, நெட் வேல்யூ அசெட் வந்து ரூ. 120 கிட்ட இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் வந்து 32%, ஈபிட்டா மார்ஜின் 21, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 14%, டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.14 இதுக்கு. இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கம்பெனி வந்து ஒரு ஹை என்ட்ரி பேரியர் இருக்கிற செக்மெண்ட்ல இருக்காங்க. அதாவது ஏர்கிராஃப்ட்னும் போது எல்லாராலையும் இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்லாம டிஜிசிஏ லைசென்ஸ் வந்து இவங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஸோ லைட் மாடல்ல வந்து ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை லீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. அண்டு அவங்களோட மெயின்டெனன்ஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கிராண்டான ஒரு மெயின்டெனன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரெவன்யூ வந்து 6 மடங்கும், ப்ராஃபிட் வந்து 8 மடங்கும் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து இருந்ததுக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்களோட ரீச்மே வந்து நல்ல 6 கான்டினென்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து 40% ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டிவ் கிளைண்ட்ஸா தான் இருக்காங்க. ரிஸ்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து எலைட் கிளைண்ட்ஸா இருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எதனாச்சும் வந்து ஒரு சின்ன இம்பாக்ட் இல்ல சர்வீஸ் இஷ்யூஸ் எதனாச்சும் வரும் பட்சத்தில, இவங்களுடைய ரெப்யூட்டேஷன் ரெட்யூஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம, அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து எலைட் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய க்ளோஸ்டு நெட்வொர்க்ல இருக்கிறதுனால, இந்த மாதிரி இந்த ஏர்கிராஃப்ட் நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து அன்சப்ஸ்கிரிப்ஷன ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து என்னன்னாக்கா, இந்த ஃபியூலுடைய காஸ்ட் ஏறும் பட்சத்தில இப்ப மார்ஜின் ப்ராஃபிட்ல வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி இது வந்து ஏர்கிராஃப்ட்ன்றதுனால நிறைய வந்து ரெகுலேட்டரி ரிலேட்டட் அண்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஆப்பரேஷன் ரிஸ்க்கா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய ஃப்ளீட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து சர்வீஸ் வந்து கன்டினியூட்டி வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களோட ஸ்கேலபிலிட்டி வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க்கா வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபார் நவ் வந்து 67% கிட்ட இருக்கு. அண்ட் இது வந்து ஸ்டேபிளா 66.67ல தான் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கும் பார்க்கும்போதும். ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நாளுக்கு நாள் ஏறவும் இறங்கவும் செய்யும் பேஸ்ட் ஆன் தி குளோபல் மார்க்கெட் ப்ளஸ் அவர் இந்தியன் மார்க்கெட். அப்போ இந்த ஸ்டாக்குக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து. லிஸ்டட் பிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து இண்டிகோ இருக்காங்க. அவங்க வந்து 30.91 பில இருக்காங்க. அண்ட் வந்து ஸ்பைஸ் இது பார்த்தோம்னாக்கா 93ல இருக்காங்க. ஸ்டால் என்டர்பிரைசஸ் வந்து இப்போ 112. அப்புறம் வந்து இவங்க ரேமாண்ட் வந்து 0.52 கிட்ட இருக்காங்க பிஇ ரேஷியோ. இதில் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ வரப்போகிற இந்த கம்பெனி வந்து பி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க 8ல கிட்ட வராங்க லோயர் பி ரேஷியோவா. ஸோ 8ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன் வந்து இங்கே வந்து இதுவாகுது. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னாக்கா ரேர் பிளெண்டான லக்ஸரி ஏவிஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்களுடைய மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் அவங்க வந்து கான்டினென்டல் வைஸ் வந்து ரீச் இருக்கு. நல்ல குளோபல் ரீச்சும் இருக்கு. ரெவென்யூ வந்து 6x டைம்ஸ் வந்து குரோத் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பி ரேஷியோவும் நல்ல வேல்யூ அண்டர் வேல்யூல வராங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்துமே வந்து 32% இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஸோ லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான குரோத் இருக்குன்ற மாதிரி தெரியுது. இன்கேஸ் வந்து நீங்க லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா, நம்மளோட சேனல்ல வந்து லைக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க லாங் டெர்ம் வைக்க போறீங்க அப்படின்னாலுமே வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னாலுமே வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா, அதுவும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.